என் பசங்க ஏதாவது கிளாஸுக்கு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்து, பார்த்து எடுத்து வச்சு, அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவேன். ஆனா, இப்ப எடுத்து வைக்கிறது பசங்களுக்காக இல்ல, அவருக்காக. எப்பவுமே அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. "தங்கம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு கராத்தே, குங்ஃபூ இதெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு ஏதாவது அடிபட்டுருமோன்னு வீட்ல விட்டதே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய தடை இல்ல அப்படின்னு நான் எப்பவுமே நம்புவேன். இப்போ என்கிட்ட சொல்லியிருந்தாரு, "தங்கம் கத்துக்கலாமான்னு யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி தங்கம் நீ கத்துக்கோ" அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தாய்ஷி கிளாஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. கிளாஸ் ஜாயின் பண்ணது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபுல் டே எங்களுக்காக மட்டும் தான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றாரான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி தான். பெருசா ஃப்ரெண்ட்ஸோடயும் எங்கேயும் வெளியில போக மாட்டாரு. ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ் அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, அவர் புதுசா கிளாஸ் ஜாயின் பண்றது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு, அப்படியே நானும் திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு.